So நம்ம பார்த்த மாதிரி SA 510ல we have seen what is the objective. நம்ம அந்த objectiveல பார்த்தோம். Any material misstatement இருக்கா? There is misstatements in the opening balances which could materially affect the current period's financial statement. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம். இப்போ இவ்வளோனா நீங்க படிச்சல ஒரு சின்ன ரீகேப். இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ்ல we have seen opening balances SA 510 ஸ்கோப் அவங்க சொல்லிட்டாங்க. போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த வருஷம் ஓப்பனிங் பேலன்சஸா கொண்டு வந்திருக்கோம். அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதான் சொல்றாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட்ன்றது வந்து லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ்னா அது வெறும் அமௌண்ட் மட்டும் கிடையாது. அமௌண்ட், கமிட்மெண்ட், கண்டின்ஜென்சி, அதுல இருக்கக்கூடிய பிரசன்டேஷன், டிஸ்க்ளோஷர் எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இனிஷியல் ஆடிட் என்கேஜ்மெண்ட்? போன வருஷம் வரைக்கும் ஆடிட்டே நடக்கல, இல்ல போன வருஷம் வரைக்கும் வேற ஏதோ ஒரு ஆடிட்டர் பண்ணிருக்காரு ஆடிட், நாங்க பண்ணல. சோ தட் இஸ் கால்ட் அஸ் predecessor auditor and current period auditor. So initial audit engagement அதுதான் where you have not for you this is the first time with this company, this is your first time. அதுதான் initial audit engagement அப்படின்னு சொல்றது. அப்புறம் opening balancesனா சொல்லிச்சு. opening balance it's not just the financial statement amount, ஓகேவா? it is also about the accounting policies that they followed, அதோட disclosures எல்லாமே. அப்போ opening balances means accounting balances that exist at the beginning of the period. அப்போ opening balances based on the closing balance of the prior period that reflects the transactions and events of the prior periods and the accounting policies apply. அப்ப வெறும் அந்த அமௌண்ட் மட்டும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அமௌண்ட்டோட சேர்ந்து அந்த அமௌண்ட் இப்படி வந்ததுக்கு காரணம் WDV SLM அதையும் சேர்த்து தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ போத் அக்கௌண்டிங் பாலிசிஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட்ஸ் ரெண்டுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் அந்த அமௌண்ட் மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து டிஸ்க்ளோஷர், பிரசன்டேஷன், இது எல்லாமே கூட தட் இஸ் கமிட்மெண்ட், கண்டின்ஜென்சிஸ் எல்லாம் சேர்ந்து. அதாவது இது அவங்க வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி அமௌண்ட். இந்த அமௌண்ட் எந்த மெத்தடால நீங்க கண்டுபிடிச்சீங்க? WDV SLM அந்த மெத்தடு. ஸோ தட் இஸ் அக்கௌண்டிங் பாலிசி. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் பிளஸ் வாட்? பிளஸ் தி அக்கௌண்டிங் பாலிசிஸ். இந்த பக்கம் அதோட சேர்த்து பிளஸ் all the other adequate disclosures, presentation that exhibits the contingencies and the commitments எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் லாஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் சொல்லுவாங்க. predecessor auditor இப்போ இதுல objective it's very simple. objective என்னது? you have to obtain the sufficient appropriate audit evidence to check whether the opening balance contain any misstatements that could materially affect the current period financial statements. Number 2 வந்து என்ன update? You have to check whether the accounting policies reflected in the opening balances have been consistently applied. இப்போ உங்க அப்ஜெக்டிவை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்ப நீங்க SA 510 ஃபாலோ பண்றீங்களோ அப்பே உங்களோட ரெண்டு மெயின் குறிக்கோள் என்ன? Do you think there is any misstatement in the financial statement or opening balances that could materially affect the current period? அது ஒன்று பார்க்கணும். Number 2, accounting policies அவங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களா? If there is any change in the accounting policies, whether it is adequately disclosed, ஓகேவா? அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்களா? இது ரெண்டுமே பார்க்கணும். இது ரெண்டும் நடக்கலன்னா உங்க ரிப்போர்ட்டை நீங்க மாடிஃபை பண்ணிடணும். See, for example, உங்களோட opening balancesல you get to know that there is some misstatement that could materially affect the financial statement. What will you do? You have to modify the report. SA 705 படி நீங்க என்ன பண்ணணும்? You have to give qualified report, adverse report அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே? ரெண்டாவது வந்து என்னது? You have found out that there is a change in accounting policies. ஓகே? அந்த ஓப்பனிங் பேலன்சஸ்ல இருக்கிற அக்கௌண்டிங் பாலிசி இவங்க கன்சிஸ்டன்ட் அப்ளை பண்ணல. There has been changes. And those changes has not been properly accounted or adequately presented. பண்ணல, disclose பண்ணல. So proper account பண்ணி adequate presentation and disclosure அவங்க books of accountsல current periodக்கு கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்? Actually நம்ம என்ன பண்ணணும்னா qualified opinion, adverse opinion இப்படிதான் நம்ம போகணும். சப்போஸ் சில நேரங்கள்ல நம்ம sufficient appropriate audit evidence தேடுறதுக்கு முற்படுவோம். whether the financial statements ஓட இந்த current period ஓட opening balances எல்லாம் கரெக்டா brought forward ஆயிருக்கா அதை பார்க்கறதுக்கும், whether it contains any misstatements இல்ல accounting policies கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களா இல்லையா, இல்ல any changes in accounting policy இருக்கா, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம sufficient appropriate audit evidence கலெக்ட் பண்றோம். சப்போஸ் நம்மள sufficient appropriate audit கலெக்டே பண்ண முடியலனா to find out whether there is any misstatements or whether accounting policies has been consistently applied or not, or whether there is any changes or not, or on the changes இருக்கிறது proper accounting and proper disclosure and presentation கொடுத்திருக்காங்களா இல்லையான்னு நம்ம கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு நமக்கு அந்த sufficient appropriate audit evidence கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப sufficient appropriate audit evidence உங்களுக்கு கிடைக்கலன்னா அப்ப நீங்க என்ன சொல்லணும்?
ஓகே, என்னால ஆடிட் எவிடன்ஸே கலெக்ட் பண்ண முடியல. ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாதானே எனக்கு தெரியும் whether this is true and fair கொடுக்குதா இல்லையான்னு. அப்போ ஆடிட் எவிடன்ஸே எனக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸே என்னால கலெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிர்பந்தத்துல நான் இருக்கேன். ஐ எம் unable to collect sufficient appropriate audit evidence-னா அந்த நான் கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட் SA 705 படி மாடிஃபைட் ரிப்போர்ட் ஒன்னு டிஸ்க்ளைமர் கூட கொடுக்கலாம். ஐ எம் unable to collect the audit evidence. என்னோட ஸ்கோப் அங்க லிமிட் ஆயிருக்கு. என்னால சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க. இல்ல மேனேஜ்மெண்ட் தொந்தரவு கொடுக்கல, பட் ஸ்டில் என்னால கலெக்ட் பண்ண முடியல. இந்த சிச்சுவேஷன்ல சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் சச் தட் ஐம் நாட் ஏபிள் டு கலெக்ட் த ஆடிட் எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் மாடிஃபை த ரிப்போர்ட். அப்ப எப்போதுமே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கை நம்ம படிக்கும் போது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்ல என்ன அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கோம் அந்த அப்ஜெக்டிவ் தான் நம்ம ட்ரை பண்ணணும் அச்சீவ் பண்றதுக்கு. அந்த அப்ஜெக்டிவை நம்மளால அச்சீவ் பண்ண முடியலன்னா நம்ம மாடிஃபிகேஷன் கொடுத்தணும் ரிப்போர்ட். அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்டைனிங் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் எப்படிலாம் அப்டைன் பண்ணுவீங்கன்னு கேட்டால் நம்பர் 1 கரெக்டாக ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க சொல்றாங்க. அப்புறம் அக்கௌண்டிங் பாலிசிஸ் சரியா அப்ளை பண்ணியிருக்கமான்றதை டிட்டர்மைன் பண்ண சொல்றாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஆடிட் எவிடன்ஸ் வேணும்னா போன வருஷத்தோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா, அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் வேணும், போன வருஷத்தோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் கரண்ட் பீரியட்ல வந்து you can perform certain audit procedures to find out whether opening balances are reflecting last previous year oda closing balance கரெக்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு. அப்புறம் performing specific audit procedures இதெல்லாம் perform பண்ணி உங்களுக்கு வந்து you come to know that there is some misstatement ன்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா you have to perform additional audit procedures to make sure yes there is a misstatement that could materially affectங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு additional audit procedures நீங்க அப்ளை பண்ணிட்டு ஆகணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது புதுசு. நான் வந்து இதை வந்து ரீகேப் பண்ணணும்னா ரீகேப் பண்ணும்போது அந்த அப்ஜெக்டிவோட சேர்த்து உங்களோட ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறீங்களா அதை கனெக்ட் பண்ணணும். அந்த அப்ஜெக்டிவே உங்களுக்கு என்னன்னா இதுதான் மிஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பாக்குறது. அப்ப மிஸ்டேட்மெண்ட் இருக்கா நீங்க பாக்குறீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கிவ் மாடிஃபைட் ரிப்போர்ட். அக்கௌண்டிங் பாலிசி ஹஸ் நாட் பீன் கன்சிஸ்டன்ட்லி அப்ளைட், வாட் யூ ஷுட் டு, கிவ் மாடிஃபைட் ரிப்போர்ட். அக்கௌண்டிங் பாலிசிஸ்ல சேஞ்சஸ் இருக்கா, இருக்கு, whether it has been properly accounted for and adequately disclosed and presented as per FRF ன்னு பார்க்கிறோம். இல்ல it has not been changes, accounting policyல changes நடந்திருக்கு, பட் அது ப்ராப்பரா அடிக்குவேட்டா அக்கௌண்ட்டும் பண்ணல டிஸ்க்ளோஸும் பண்ணல அப்படின்னும் போது you have to modify the report. அதுதான் நான் சொல்றேன், அப்ஜெக்டிவ் படிச்சுட்டு டைரக்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் தி ரிப்போர்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். தட் இஸ் வாட் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் ரிப்போர்ட்டிங் இஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபைனலி இதுல வந்து என்னென்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை பெருசா. நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஒரு ஆடிட் ப்ரொசீஜர் நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜரை நம்ம என்ன மாதிரி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணணுங்கிறது எதை சார்ந்து இருக்கு, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் விச் நம்மளோட நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரிலை பண்ணிருக்கு அப்படின்னா நம்பர் ஒன் என்னன்னா அந்த கம்பெனி என்ன அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்றாங்க, அப்புறம் அவங்களோட நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்ன, அவங்களோட அக்கௌண்ட் பேலன்சஸ் என்ன, அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன செய்யறாங்க, அவங்களோட பேசிக்கா அந்த கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் எனக்கு ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ணவே முடியும். நம்பர் 3 என்னன்னா ஓப்பனிங் பேலன்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் வித் ரிகார்ட் டு கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓப்பனிங் பேலன்ஸ்ல இன்வென்ட்ரின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த இன்வென்ட்ரியினுடைய அமௌண்ட் வந்து இந்த வருஷத்தினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸினுடைய பிரசன்டேஷனுக்கு ஓப்பனிங் பேலன்சஸ்னுடைய ரிலேட்டிவிட்டி எவ்வளோ, அவ்வளோ இம்பார்ட்டண்டா. அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான், என்டையர் இயர் காலிபா. அப்படிங்கிற அளவுக்கு does it contain significant relationship with the current period financial statements or it's not a big deal பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் நாங்கள் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ்டா சரி சும்மா 1 crore தான் இருக்கும், அங்கே டெப்ரிசியேஷன் நீங்க வந்து ஒரு 5% போட்டிருக்கீங்க, ஒரு 5 lakh டெப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டெப்ரிசியேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. அந்த மிஸ்டேக் ஒன்றும் பெருசா இந்த வருஷத்தோட பிரசன்ட் இயரோட கரண்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெருசா பாதிக்கவே மாட்டாங்க. தட் இஸ் இட் won't affect present year அது பெருசா அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா you don't have to bother about it. இல்ல it has a very 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 high correlation is there between the opening balances and this current period financial statement. பயங்கர சிக்னிஃபிகண்டான ரிலேஷன்ஷிப் இருக்கு. even a very slightest change in the opening balances could affect the current period financial statements in a very material level. அந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா, இருந்துச்சுன்னா உங்களோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும்ல, அது சொல்றாங்க. அண்ட் நம்பர் 4, போன வருஷம் வந்து ஒரு ஆடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து மாடிஃபைடு ஆடிட் ரிப்போர்ட்டா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இஃப் இட் இஸ் அ மாடிஃபைடு ஆடிட் ரிப்போர்ட் நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வருஷத்தோட
audit evidence obtain பண்றதுல different types of audit procedures apply பண்ணும்போது you have to be wary of the fact that last year audit report is a modified report. Modified report na எதனால modification நடந்திருக்கு? Why the report has been modified in the last year? What is the reason? அந்த ரீசன் நீங்க புரிஞ்சுக்கும் போது you will be in a better position to understand அந்த modified report எந்த காரணத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அது எந்த ரீசனுக்காக வழங்கப்பட்டிருக்கு because of this particular account balance அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ்னால தான் போன வருஷமே மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இந்த வருஷமும் அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் வில் ஹாவ் சம் பொட்டென்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கு தானே செய்யும். அந்த மிஸ்டேட்மெண்ட் குட் ஹாவ் அ மெட்டீரியல் எஃபெக்ட் ஆன் த கரண்ட் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே. அதனால நீங்க அதையும் கருத்தில் கொண்டு தான் உங்களோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் தி nature and extent of audit procedures that you're going to perform to obtain the sufficient appropriate audit evidence and collect பண்றதுக்கு there are certain things that you have to keep it in your mind. Number one, accounting policies. Number two, nature of the account balances, classes of transactions, ROIMM இதெல்லாம். Number three, significance of opening balances with that of the current period financial statements. And number four, if the modified audit report has been issued in the last year. Okay, va? You have any doubt in this? எதை டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா I'll proceed. Shall I proceed? Okay. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, லாஸ்ட் இயர் வந்து ஆடிட் பண்ணிருக்காங்க, the previous year has been audited by predecessor auditor அப்படின்னா யோசிக்காம நீங்க போன வருஷத்தோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து ஒரு தடவை ஃபுல்லா புரட்டி பாருங்க. லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெறும் அந்த பேலன்ஸ் ஷீட் P&L மட்டும் கிடையாது, பேலன்ஸ் ஷீட்டோட சேர்ந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட், சம் ஷெட்யூல்ஸ் தேர் டு, அது எல்லாத்தையும் கூட எடுத்து ஒரு தடவை ஃபுல்லா புரட்டி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலாவே லாஸ்ட் இயருடைய ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்சஸ் நம்ம அப்படியே தான் அக்செப்ட் பண்ணிப்போம் 90% ஆஃப் த டைம், அன்லெஸ் த கரண்ட் பீரியட் ஆடிட்டர் ஃபைண்ட்ஸ் தட் there could be some misstatement in the financial statements or opening balancesல அப்படின்னு கரண்ட் பீரியட் ஆடிட்டருக்கு ஏதாவது டவுட் வந்தாதான் he has to perform additional audit procedures. இல்ல அவருக்கு பெருசா எந்த டவுட்டுமே வரல அப்படின்னா, இல்ல அந்த மாதிரிலாம் ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் ஒரு பாசிபிலிட்டியே இல்லைங்க, அந்த மாதிரிலாம் ஒரு இண்டிகேஷனே இல்ல, நார்மலா தான் இருக்கு அப்படின்னா ஒரு கரண்ட் பீரியட் ஆடிட்டர் தாராளமா போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்சஸ் அப்படியே ஓப்பனிங் பேலன்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இஃப் அவர் நார்மலா ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும் போதே கரண்ட் பீரியட் ஆடிட்டருக்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு, சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் indicating that there might be a possibility of misstatements in the opening balances of the current period, then he has to plan his additional audit procedures and specific audit procedures accordingly to obtain sufficient appropriate audit evidence regarding the misstatements in the opening balances, and he has to establish how the misstatements in the opening balances could affect the could have a material misstatement, could project material misstatement in the current period financial. இதெல்லாம் ஒரு தடவை பார்த்து தான் ஆகணும், ஒரு வழியில. இந்த ரெண்டு ஹெட்டிங் இஸ் நாட் a big deal. கரண்ட் பீரியட் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி செக் பண்ணணும்னு சொல்றாங்க. யூ ஹாவ் டு obtain the opening balance உடைய எவிடன்ஸ் வந்து நீங்க எப்படி கலெக்ட் பண்ணணும்னா as a part of current period audit procedures நீங்க பண்ணும்போது you can get, for example, sundry debtors, sundry creditorsக்கெல்லாம் you have to check balance, அப்புறம் third party confirmation அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. when it comes to inventory, opening balances ஓட inventory நம்ம வந்து பார்க்கும்போது அன்னைக்கு போய் பிசிக்கல் கவுண்ட் பண்றதா இருக்கலாம், அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓப்பனிங் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதோட வேல்யூ பெர்ஃபார்மிங் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அந்த வேல்யூவேஷன் ஆஃப் த ஓப்பனிங் இன்வென்ட்ரி. ஓப்பனிங் இன்வென்ட்ரி 300 மூட்டை அரிசி இருக்குன்னா 300 மூட்டை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அந்த அரிசியோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ்னா க்ளோசிங் பேலன்ஸோட இன்வென்ட்ரி கவுண்ட் என்ன, அதுக்கு என்னென்ன மெத்தட்ல அவங்க வந்து sufficient appropriate audit evidence collect பண்ணிருக்காங்க regarding inventory, அந்த மெத்தட் நம்ம திருப்பி அப்ளை பண்ணி பார்க்கலாம். So using this you can find out, you can collect the sufficient appropriate audit evidence to be sure that the opening balances reflect the correct amount அந்த மாதிரி. இதுவே நான் கரண்ட் அசெட்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா you can examine the accounting records, documents, ஒரு சொத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சம்டைம்ஸ் வேணும்னா தேர்ட் பார்ட்டி கன்ஃபர்மேஷனையும் நீங்க வாங்கிக்கிறது மூலியமாகவும் நீங்க என்ன பண்ணலாம், ஃபார் நான் கரண்ட் அசெட் அண்ட் நான் கரண்ட் லைபிலிட்டி
நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டர்ம் டெட்லாம் இருக்குன்னா யூ கேன் எக்ஸாமின் தி டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு யூ கேன் கெட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஓப்பனிங் பேலன்சஸ். சில நேரங்களில் நீங்க வந்து யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி கன்ஃபர்மேஷனும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி ஆடிட்டரோட ரிப்போர்ட்டிங் இந்த கரண்ட் இயரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெதர் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அதை பார்க்கும்போது நீங்க எப்ப வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் if you find, see, first of all வந்து the auditor has to obtain sufficient appropriate audit evidence வாங்கணும். எது ரிலேட்டடா அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களா இல்லையான்னு பார்த்தே ஆகணும். கன்சிஸ்டண்டா அக்கௌண்டிங் பாலிசிஸை இந்த பர்டிகுலர் என்டிட்டி ஃபாலோ பண்ணல ஆர் சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸை பண்ணியிருக்காங்க பட் அந்த சேஞ்சஸ் வந்து கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணல, டிஸ்க்ளோஸும் பண்ணல, பிரசன்டேஷனும் பண்ணல ஆஸ் பர் எஃப்ஆர்எஃப்னு உங்களுக்கு ஆடிட் எவிடன்ஸ் கிடைச்சிச்சு. யூ ஹவ் அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் about the changes in accounting policies and inadequate disclosure, inadequate presentation or தேவையான அளவுக்கு ப்ராப்பர் அக்கௌண்டிங் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நீ தாராளமா என்ன பண்ணலாம், யூ கேன் கன்க்ளூட் தட் the audit report will be modified அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க, அவ்வளவுதான். So if the auditor concludes the policies are not consistently applied and even if there is any changes and that changes is not properly accounted or adequately presented and disclosed, தாராளமா யோசிக்காம நீங்க என்ன பண்ணணுமா, குவாலிஃபைட் ஒப்பீனியனோ இல்ல அட்வர்ஸ் ஒப்பீனியனோ கொடுத்துருங்க. எப்ப கொடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ உங்களுக்கு தெரிய வருது that you have obtained sufficient appropriate audit evidence that the opening balances have not consistently applied the accounting policies and they have changed the accounting policies, and the change பண்ண accounting policies கரெக்டா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக அவங்க அதை ப்ராப்பர் அக்கௌண்டிங் பண்ணணும், ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர், அடிக்குவேட் டிஸ்க்ளோஷர் அண்ட் பிரசன்டேஷன், இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும். அவங்க எதையும் பண்ணலன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, if you have obtained sufficient appropriate audit evidence that these things have not been done properly, then you can go for qualified opinion saying okay we are modifying the opinion, we are giving adverse opinion அப்படின்னு நம்ம போலாம். சப்போஸ் உங்களால சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க, either the circumstances are not letting you collect sufficient appropriate audit evidence or the management is imposing some limitations on the scope of your audit. எது நடந்தாலும் சரி, if you are unable to obtain sufficient appropriate audit evidence, then go for disclaimer of opinion அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, if the auditor is unable to obtain sufficient appropriate audit evidence regarding the opening balances, the auditor shall express a qualified opinion or disclaimer of opinion as appropriate as per SA 705. புரியுதா? லாஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்றாங்க பாருங்க, if the auditor concludes that the opening balances contain a misstatement that could materially affect the current period financial statement and the effect of the misstatement is not properly accounted for or adequately disclosed, the auditor shall express a qualified opinion or adverse opinion. See, ரொம்ப சிம்பிள். எப்போ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க there is a material misstatement, there could be a material misstatement ன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா go for qualified opinion where adverse opinionக்கு நீங்க போங்க. எங்க வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியவே இல்லை, I am unable to obtain sufficient appropriate audit evidence, so அந்த இடத்துல go for disclaimer of opinion அப்படின்னு சொல்றாங்க. So reporting methodல ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு, if you're unable to obtain sufficient appropriate audit evidence, go for disclaimer or qualified opinion. இந்த இடத்துல if you have obtained sufficient appropriate audit evidence that tells that the opening balances contain a misstatement that could materially affect the current period financial statement and the effect of misstatement is not properly accounted for or adequately presented or disclosed in the current period financial statement, then தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க, adverse opinion சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? With this we are finishing essay 510 and the entire chapter number 4.